அதே யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. போதும். இப்ப இயேசு மரியாளேன்னு கூட்ட மாத்திரத்துல அவருடைய இருதயத்துல ஒரு வகையான மாற்றம் வந்து அவருடைய சிந்தனையை மாத்துறாள். அழுது கொண்டிருந்தவளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சத்தம் அவளுடைய இருதயத்தை திருப்புது பாருங்க. அவர் திரும்பி பார்த்தா அவருடைய மணவாளன் நிற்கிறாரு. ஆமென். அவருடைய அன்பர் நிற்கிறாரு, அவங்க அப்பா நிற்கிறாரு. திரும்பி பார்த்துட்டு உடனே ஆசையா என்ன பண்றா, இயேசுனுடைய பாதங்களை பிடிச்சு கொள்றா. ஏன்னா அவர் பூமியில இருக்கும்போது இயேசுனுடைய பாதத்தையே பிடித்து கொண்டு இருந்தான். நமக்கு வெறியும் அந்த மாதிரியா தான் தெரியும். ஆனால் இந்த முதலாம் மரியாளும் இயேசுவோடு கூடவே இருந்தான். அவருடைய பாத தண்டையிலே உட்காந்து கொண்டிருந்தான். அவருடைய பாதத்தை நறுமண தைலத்தினால அழகுப்படுத்தினா பாருங்களேன். அதனால இப்போ அதையே பார்த்துட்டு, ஐயோ நான் என்னுடைய தலை மயிரால தொடச்சி இயேசுவின் பாதமாயுது அப்படின்னு சொல்லி அந்த பாத தொட போறா. ஆண்டவர் சொல்றா, ஸ்டாப், என்னை தொடாத, என்ன நீ தொடாத. நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் ஏன் தொடாதன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இப்போ தான் உயிர் திருந்து வந்திருக்கிறார். இன்னும் அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்று பிதாவாகிய தேவனிடத்துல தன்னுடைய ரட்சிப்பினுடைய திட்டத்தின் பூரணத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். அந்த ரத்தத்தை எடுத்து அவர் வெளியில காட்டாமல் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மறுரூபமான ஒரு சரீரத்தோடு வந்திருக்கிறார். மனுஷ ரீதியாக இயேசுவை தொட்டுட்டு அந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்போ இன்றைக்கு இயேசுவை நிறைய பேர் ஒரு ஜோசியக்காரன் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி இல்லை, இயேசுவை எனக்கு ஒரு வேலை கொடுங்க, அப்புறம் நான் போய் என் வேலையை கட்டி டாட்டா காட்டிடுவேன். அது எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, அப்புறம் நான் போய் சினிமா தேட்டரில் உட்காந்து இருப்பேன். இயேசுவை ஏதோ உலக பிரகாரமான தேவைக்காக ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிடுற மாதிரி இயேசுவை நம்ம அழைத்து கொண்டு இருக்கிறோம். இங்கே மரியாளும் இயேசுவை அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம இயேசு யாருங்க அவரு? நம்ம இயேசு. நம்ம அன்னைக்கு காலெல்லாம் போய் தொடச்சின்னு உட்காந்து இந்த இயேசு தான் வந்திருக்கிறாரு, இப்போவும் நம்ம பிடிச்சிக்குவோம் காலை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை மாம்ச ரீதியாக தன்னோடு வைத்துக்கொள்ள அவள் விரும்புகிறா. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீ மாம்ச ரீதியாக இனி நீ தேட முடியாது. என்னை தேடணும்னு சொன்னால் உனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் வேணும். என்னை தேடணும்னு சொன்னால் என்னுடைய மகிமையின் பிரசனத்துக்குள்ளே நீ வரணும். என்னை நீ தேடுகையில் நீ என்னை கண்டாடிவாய். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் மரியாளை போல மாம்ச ரீதியாக இயேசுவை தேடின்னு இருக்கிறீங்க? மாம்ச ரீதியான தேவைக்காக, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, எனக்கு நோயை சுகமாக்குங்க. அவர் அதெல்லாம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய அதை நீங்கள் தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி தான் கொடுக்கப்படும். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அந்த மரியாளை பார்த்து, நீ என்னை தொடாத, ஏன்னா நான் இப்போ மகிமையான மறுரூபத்தின் சரீரத்தோடு நான் வந்திருக்கிறேன். மாம்ச கரத்தினால நீ என்னை தொட முடியாது, மாம்ச கரத்தினால நீ என்னை கிட்டி சேர முடியாது, மாம்ச ரீதியாக நீ என்னை கிட்டி சேர முடியாது. என்னை கிட்டி சேரணும்னு சொன்னால் உனக்கும் ஒரு ஆவிக்குரிய கண்கள் வேணும். ஆவிக்குரிய அந்த பிரகாசம் உன்னுடைய கண்களில் வெளிப்படணும். அப்போ உலகத்தோடு கூட தொடர்புடைய ஒரு மாம்ச சரீரமாக இயேசுவை தொடுவதற்கு அவன் முயற்சி பண்ணுறா. ஆண்டவர் சொல்ற, இப்போ என்னுடைய சரீரம் உலகத்தோடு இல்லை, பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது. அதை நீ தொடணும்னு சொன்னால் பழையபடி அல்ல, நீ என்னை புது விதமாய் ஒரு புதிய மாதிரியாக நீ என்னை இப்போ நீ தொடணும். நீ என்னுடைய புற உடலை பார்த்து அதை நீ வாஞ்சையாய் தொட நினைக்கிற, ஆனால் என்னுடைய புற உடல் இப்போ இல்லை. என்னுடைய புற உடல் இப்போ பரலோகத்தினுடைய ஆவிக்குரிய சரீரமாக மாறி இருக்கிறது. அதை நீ விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீ தொட முடியும் என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு இன்னும் பரலோகத்துக்கு போகவில்லை, அவளை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கலை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ நீங்களும் நானும் தொட முடியும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை கட்டி அணைக்க முடியும். அவரோடு நீங்கள் பேச முடியும், அவரோடு நீங்கள் பழக முடியும், அவரோடு நீங்கள் நடக்க முடியும். எப்படி? அது உங்களுடைய விசுவாசத்தினாலே. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ உலக பிரகாரமான ஒரு தேவைக்காக மட்டும் இயேசுவை தேடி தயவு செஞ்சு வராதீங்க. தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்ற தேடி வாங்க.